அரசு பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை. திமுக மந்திரிகளுக்கு நெருக்கமான நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திமுக நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி எடப்பாடி பீரியடில் நடந்திருந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர் அன்னைக்கு இருக்க அமைச்சருக்கு நெருக்கமாக இருந்ததா திமுக வானத்துக்கும் பூமிக்கு குதிச்சிருக்காது. ரத்தம் கொதிக்குதில்லை இந்த சம்பவத்தை பற்றி நம்ம கேட்கும்போது. அப்போ குறைஞ்சபட்சம் போராடுறது கூட நீ அனுமதி கொடுக்கலன்னா அப்புறம் கவர்மெண்ட் யாரையோ காப்பாற்ற முயற்சி பண்ணுதுன்னு தான் எண்ண தோன்றுகிறது. யாரையோ பெரிய மனிதர்களை காப்பாற்ற அரசு முயற்சிக்கிறது. எடப்பாடி சொல்கிறது மாதிரி கேட்டால் கூட அப்படி தான் தோணுது. இவ்வளோ தூரம் மந்திரிகள்லாம் எதுக்கு முட்டு கொடுக்குறாங்க? அதிகாரமிக்க எவரையோ காப்பாற்ற அரசு முயற்சிக்கிறது என்று தான் நாம் எண்ண தோன்றுகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி போராட்டங்களுக்கு அனுமதி மறுப்பது என்பது. இல்லை, புகார் கொடுத்த சில மணி நேரங்களிலே குற்றவாளியை நாங்கள் கைது பண்ணிட்டோம், அது வெக்கங்கட்ட சொல்லி உங்கள் கடமை அது. அதை தடுத்திருந்தீங்கன்னா வேணால் நீ பெருமைப்படலாம். இது உங்கள் கடமையை செஞ்சுட்டு அதில் பெருமைன்னு பேசிக்கிறீங்களே, இது என்ன வெட்கங்கட்ட காரியமாக இல்லையா? அது எப்படி உள்ளே போக முடிஞ்சுது? அவன் 20 நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் கேட்டுட்டு போயிருக்குல்ல, நாக்கப்பிடிங்கிற மாதிரி கேட்டு போயிருக்காங்கல்ல. தேசிய மகளிர் ஆணையம் நாக்கப்பிடிங்கிற மாதிரி கேட்டு போயிருக்கு. இவ்வளோ குற்றச்சாட்டு பின்புலத்தில் உள்ள ஒருத்தரை எப்படி நடமாட விட்டேன்? 20 கேஸ் அவன் மேலே 10 ஸ்டேஷனில் பெண்டிங்க. அவன் கூட மந்திரி உட்காந்து சாப்பிட்றாருங்க. இது எடப்பாடி பீரியட் நடந்தால் இவங்க எவ்வளோ தூரம் பொங்கி எழுந்திருப்பாங்க. திரும்ப திரும்ப நான் அதான் சொல்கிறேன். இந்த சம்பவம் எடப்பாடி பீரியட் நடந்திருந்தால் திமுக என்ன பண்ணியிருக்கோம்? திமுக உள்ளவங்க மனசாட்சியை தொட்டு, அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துன்னா தொட்டு சொல்லட்டும். ஏன்னா நியாயப்படுத்தி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. திமுகவில் உள்ள அறிவுஜீவிகள்னு கருதப்படுபவர்கள், செய்தி தொடர்பாளர்கள். என்னங்க அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க 2 நிமிஷம் அதான் கைது பண்ணிட்டோமே, இதை விட வேறு என்ன வேணும்? பொள்ளாச்சி மாதிரி நாங்கள் எல்லாத்துக்கும் பொள்ளாச்சி எழுத்துப்பானுங்க. பொள்ளாச்சி மாதிரி சம்பவம் பண்ணி தான் அவன் பதவி விட்டு போய் நீங்கள் ஆட்சி கட்டில் அருகில் வர முடியாமல் அவங்க திண்டாடிங்க இருக்காங்க. நாளைக்கு உங்களுக்கு வரும் அந்த நிலைமை. எதை கேட்டாலும் அங்கே நடக்கல எங்கே நடக்கலையானா? இல்லை, கனிமொழியெல்லாம் அரசியல் ஆக்காதீங்க. ஏங்க இது அரசியல் ஆக்காம வேறு ஏதாவது அரசியல் அவியல் ஆக்குறது? அவங்க அண்ணன் என்ன சொன்னார்னு கனிமொழியை போய் கேளுங்க. அரசியல் ஆக்காமல் அவியல் ஆக்குவோம்னு கேட்டவர் தானே ஸ்டாலின். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இந்த பிரச்சனையை பற்றி அரசியல் ஆக்காதீர்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கனிமொழியின் மனசாட்சி அடகு வைக்கப்பட்டிருக்கிறது.